ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? பி. 12. தில்லை ஆடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? சி. இந்தியன் ஒப்பீனியன். யாவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? பி. பொன் மிளகு. மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் கூறுக. பி. வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன? ஏ. திருவருட் பிரகாச வள்ளலார். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பி. பாரதிதாசன். அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? சி. திருக்குறள். பாசிலை பிரித்து எழுதுக. சி. பசுமை பிளஸ் இலை. அவன் பொன்னன் எவ்வகை பெயர்? ஏ. பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்பட்டு பொருளாக வேறுபடுத்துவது? ஏ. இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. பி. தைத்த சட்டை. குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகுபெயர்? பி. கருவி ஆகுபெயர். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினாவகை எது? ஏ. குழல் வினா. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று? சி. நாலடியார். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? ஏ. 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? டி. கூடலூர் கிழார். குருசு என்பதன் பொருள் கூறுக. பி. சிலுவை. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சி. எச். ஏ. கிருஷ்ணபிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார்? பி. திருமலை நாயக்க மன்னர். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? ஏ. சி. சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? சி. உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஏ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சி. தேவநேய பாவனர். மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? பி. மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? ஏ. உ.வே. சாமிநாதர். தேவநேய பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? சி. 43.
ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? ஏ. வீரமாமுனிவர். உற்றறிதல் பிளஸ் சுவைத்தல் பிளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது? பி. கரையான், எறும்பு. கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. ஏ. பயம், கிழித்தல் ஒரு பறவை.